நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்போர்ட்ஸில் இருந்தோம். இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து எனக்கு மெடிசன் சீட் கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அதனால நிறையா போன வருஷம் 7 சீட்லேருந்து இந்த வருஷம் 13 சீட்டாக பண்ணது வந்துட்டு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரியே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இவங்க இதிலேருந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இன்னும் அவங்க நல்லா ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து பண்ணவும் முடியுது. எங்களோட மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுக்கு. மாஸ்டர் பேர்ஸில் வந்துட்டு கோபி மாஸ்டர், முருகன் மாஸ்டர், அவங்களாம் செல்வம் மாஸ்டர், ரஃபிக் மாஸ்டர்ன்ட்டு 4 பேர் இருப்பாங்க. எல்லாருமே எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஜான்சன் மாஸ்டர் வந்துட்டு எங்கள் ஹூஷு செக்ரட்டரி, அவரும் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரு. எல்லா மேட்சஸ்க்கும் எங்களை அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்துட்டு ரொம்ப ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரு. எங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா விஷயத்துக்கும் போக, எல்லா மேட்சஸ் அட்டன் பண்ண எங்கள் ஸ்கூல்ல இருந்தும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. லீவ் ஓடி எப்போ கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதனால எங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு மேட்சஸ் அட்டன் பண்ண வந்துட்டு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இன்ஃபேமஸ் கேம் இல்லையா? உங்களுக்கு சைனீஸ்ல வந்து பெரிய அளவிலான ஒரு ஸ்போர்ட்ஸ் அது தமிழ்நாட்டில் எப்படி அதை எடுத்தீங்க? அதை எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி மெடிக்கல் போகணுங்கிற எண்ணம் வந்தது? நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்கேஜியில் வந்துட்டு சும்மா ஒரு ஸ்ட்ரென்த்துக்கோசரம், வில் பவர், அதுக்கோசரம் தான் ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணோம். எல்லாரும் போகிற ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. அதனால அதுக்கு ஹெல்ப் அதில் போனோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா செல்ஃப் டிஃபென்ஸ் கோசம் தான் போனோம். அதுக்கப்புறமேட்டா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குங்கிறதுனால எங்களோட சீனியர்ஸ் அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுலேருந்து நானும் மெடல்லாம் வச்சுருந்ததுனால எனக்கு டாக்டர் போகணுன்ட்டு ட்ரீம். ஸோ இதுலேருந்து அது ஹெல்ப் ஆகுதுங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணி டாக்டர் ஆகும். நான் நிக்ஷிதா விஎஸ். நான் வந்துட்டு சேலம் காலேஜ் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. என் பேர் நிக்கில் ஸ்ரீராம். நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு எனக்கு 4th ரேங்க் வந்துச்சு. நாங்கள் 2 பேர் ட்வின்ஸு. எனக்கு 4th ரேங்க் 7th ரேங்க் 2 பேருக்குமே மெடிக்கலில் சீட் கிடச்சிது. எனக்கு சென்னையில் எடுக்கணும்னு ஆசை. அதனால் சென்னையில் செங்கல்பட்டு காலேஜ் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கும் டாக்டர் ஆகணும், 2 பேருமே டாக்டர் பண்ணணும்னு ஆசை. அதனால் டாக்டர் எடுத்தாச்சு. கிளாஸில் ஆக்சுவலி ஹூஷு, நாங்கள் 2 பேர் ஹூஷு கேம் 2 பேருமே. கிளாஸில் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மாஸ்டர்ஸ் வந்துட்டு கோபி மாஸ்டர், ரஃபிக் மாஸ்டர், செல்வம் மாஸ்டர், முருகன் மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. செக்ரட்டரி வந்துட்டு ஜான்சன் மாஸ்டர் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்தோம். நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்தோம். இன்டர்நேஷ்னல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறமேட்டு அடுத்தடுத்த கேம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். நல்லா வந்துட்டு சப்போர்ட் ஹோப் பண்ணாங்க. அடுத்து என் பேர் வந்து சரவணன். நான் சேலத்துலேருந்து வரேங்க. எங்களுக்கு 2 பசங்க, 2 ட்வின்ஸு, பையன் 1 பொண்ணு 1. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போய் கிரவுண்டில் விளையாட வைக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாபியாக இருக்கும். அவங்க எல்கேஜி யூகேஜியில் டிவி பார்க்கறது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கிரவுண்டில் தான் விளையாட விடுவேன். அந்த மாதிரி கிரவுண்டில் விளையாட விடுறப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு மாஸ்டர் வந்து 4-5 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு கேமு. சரி, அதை பார்க்குறப்ப வந்துன்னா ஒரு பாடிக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, செல்ஃப் டிஃபென்ஸ் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு 1வது 2வது வரப்போ வந்து பசங்க வந்து நல்லா கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிபிஎஸ்சி நேஷனல் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஊசூரில் வந்து ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி நேஷனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ எல்கேஜி இவங்க அதில் போனப்போ வந்து நேஷனல் ஃபஸ்ட்டு வந்து பிரான்ஸ் மெடல் 2 பேரும் எடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோடது. அது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு இதாக இருந்தது. நானே என்கரேஜ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி கொடுத்தோம். வர அவங்களுக்கு என்னென்னா அவங்களா தானாக வந்து நிறையா மெடல் எடுக்க ஆரம்பித்தாங்க. நியர்லி இவளது பார்த்தோம்னா ஒரு 80-90 மெடல் மேலே இருக்குது அவங்களது மட்டுமே. நேஷனல் இப்போ இது எல்லாமே இன்டர்நேஷனல் போயிட்டுங்கன்னா ரஷ்யா போயிருக்காங்க. 2 பேருமே ரஷ்யா 2 டைம் போயிருக்காங்க. ரஷ்யா போயிட்டு மெடலும் வந்து இங்கே பிரான்ஸ் மெடலும் பிரான்ஸில் எடுத்தாங்க, ரஷ்யாவில் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டினியூவாக இவங்க வந்து மெடல் எடுக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2வது நான் வந்து ஃபார்மா நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபார்மா இருக்கிறப்போ நாங்கள் மெடிசன் எங்கள் லைனில் இருக்குது. அம்மா வந்து நர்ஸாக இருந்தாங்க, அப்பா வந்து நான் டாக்டராக இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசை வந்து என்னென்னா ஒரு ஃபார்மா ஃபீல்டில் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இங்கே நல்லாவும் படிப்பாங்க. 2வது வந்து அட் சர்ச் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், கொஞ்சம் இது உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, அதனால் ஒரு யூஸ் இருக்குன்றனால பண்ணுங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோபி மாஸ்டர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் தான் மாஸ்டருங்க. எல்கேஜியிலேருந்து கோபி மாஸ்டர் தான் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் முருகன் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஸோ கோபி முருகன் இவங்க 2 பேரும் இவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவங்களை வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் இன்டர்நேஷனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டைம் நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க.
ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை ஆகிறதுக்குரிய ஒரு முயற்சி 2 பசங்களையும் ஆக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, இது வந்து அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் செல்ஃபாக. ஸோ அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க செக்ரட்டரியும் அப்பப்போ சொல்லுவார், ஏன்னா ட்வின்ஸுங்கிறப்ப அது ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க. சார் தமிழ்நாடு செக்ரட்டரி உங்களுக்கு ஹோப் பண்ணுவாங்க, சரி 2 பேரும் ஒரே இதில் இருக்காங்க, கேமில் இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க போகிறதுனால இவங்க 2 பேர் ட்வின்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே மெடல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேம் இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு மெடல் மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் மெடல் மிஸ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் வருத்தமாயிரும். அதனால் மேக்ஸிமம் 2 பேருமே மெடல் எடுக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஹோப் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களுக்குள்ளே அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்குவாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு நேஷனல் மெடல் இல்லாமல் இருந்ததில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்கேஜிலேருந்து இன்னை வரைக்கும் எல்லா மெடலுமே எல்லா நேஷனலுமே மெடல் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சிலேருந்து இன்னைக்கு இருக்கிற இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே மெடல் லிஸ்ட்டில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ ஈவன் வந்து 7லேருந்து 13 சீட் பண்ணது ரொம்ப அதிகங்க, ரொம்ப அதிகம். நான் எங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கரெக்டாக இந்த டைம் நாங்கள் வரப்போ எங்களுக்கு அது கிடச்சிருக்கு. பாப்பா 7வது ரேங்க் வந்திருக்கா, பையன் வந்து 4வது ரேங்க் வந்திருக்கான். ஸோ 2 பேருக்குமே வந்து நல்ல மெடல் கிடச்சிருக்கு, நல்ல காலேஜ் கிடச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.